வெல்கம் பேக் டு மை சேனல். இது 3 டைப் ப்ரஷஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் 150 கிட்ட. ஸோ யார் செல் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 3M சேல்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி வந்துக்கலாம். இந்த 4 ப்ரஷோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு சேரும். இந்த 25 ப்ராடக்ட்ஸும் நம்மளால் ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா உங்க முன்னாடியே இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் 150க்குள்ள இருக்க ஒரு, அதாவது நம்ம ஹோம் கிச்சனுக்கும் அண்ட் நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் சென்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 3M சேல்ஸ் அப்படிங்கிற ஷாப் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஹோல்சேலில் சேல் பண்ணிட்டு இருக்க ரேட்டுக்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் ரீட்டைலாகவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 3M ஷாப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க எங்கெல்லாம் மார்க்கெட்டில் குவாலிட்டியாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப லோ ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ரேட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அதுவே இவங்களை கான்டாக்ட் பண்ணி இவங்க இதில் பார்த்தீங்கன்னா பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அண்ட் லோ ப்ரைஸில் உங்களால் பை பண்ண முடியும். ஸோ மொத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 25 ப்ராடக்ட்ஸ் நமக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 25 ப்ராடக்ட்ஸை நம்ம மொபைல் கேமராவில் கவர் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ இந்த 25 ப்ராடக்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அண்டர் 150 தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அண்ட் அவங்களோட ஆப் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ரேட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பை பண்ணுறீங்கனாலும் பை பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜ்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் கவர் போட்டு அண்ட் இந்த பொருளுக்கெல்லாம் எதுவுமே எந்த ஒரு டேமேஜும் இருக்காமல் நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக்கேஜ்னு வரையில் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ்னே சொல்லலாம். ஸோ வாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாம் அதாவது எந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 25 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 25 ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அண்டர் 150 தான் இருக்குது. ஸோ இந்த 25 ப்ராடக்ட்ஸும் நம்மளால் ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி என்னால் ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியலன்னா இன்னொரு வீடியோ கூட நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த 25 ப்ராடக்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இந்த 25 ப்ராடக்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அந்த 25 ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லைனாக பார்த்துக்கலாம். அதாவது எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ரஷ்ஷு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 ப்ரஷஸ் இருக்கும். ஸோ இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்காக இந்த 3 ப்ரஷ்ஷையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பைக்ஸ் ஏதாவது அந்த மீட்டரில் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கிச்சனில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கேஸஸ்லாம் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண முடியாது கையால். ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ப்ரஷஸ்லையும் இதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 டைப் ப்ரஷஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது கேஸஸ் இந்த மாதிரி இடங்கள் இல்லாமல் நம்ம அதாவது கையில் க்ளீன் பண்ண முடியாத இடத்துல கூட அந்த ப்ரஷஸ் வந்து அது ஏதாவது பைப்ஸு இந்த மாதிரி ஏரியாஸில் கூட அந்த ப்ரஷஸை நம்ம யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் ஸ்பாஞ்ச். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுவும் க்ளீனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். வெஹிக்கிள்ஸ், அதாவது கார், பைக்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமில் ஏதாவது டைல்ஸ் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி இதில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டைல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ஸ் ஏதாவது அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி பட்சத்தில் கூட இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பாஞ்சோட ரேட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் செட் ஆஃப் 2 வரும், அதாவது 2 ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்பாஞ்சோட ரேட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ்க்கு இவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட க்ளீனிங் பர்பஸ்க்கு நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்பாஞ்ச்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட். ஸோ இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுவோம் வாட்டரில். ஸோ அப்படி க்ளீன் பண்ணும்போது இதில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே எங்கேயுமே வெளியே போகாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக
தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வடிஞ்சிரும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேஸ்கெட்லேயே பார்த்தீங்கன்னா 2 செட் இருக்குது. ஸோ இது வந்து சிறுசு, இதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு பேஸ்கெட் இருக்குது. ஸோ இந்த 2 பேஸ்கெட்டையும் சேர்த்தா பார்த்தீங்கன்னா 180 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணும்போது அதாவது தண்ணி வந்து வடிகிறதுக்காக சீக்கிரமாக இந்த இதில் வந்து வடிஞ்சிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம இந்த பேஸ்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹேண்ட் க்ளவுஸு. ஸோ நம்ம இந்த 2 ஹேண்ட் க்ளவுஸும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார் க்ளீன் பண்ணும்போது சின்ன ஏதாவது ஒரு தகரம் ஏதாவது நீடிட்டு இருந்ததுனாலும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம க்ளீன் பண்ணும்போது கையில் பட்டு கையில் வந்து காயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ரேரான ஒரு பொருளை நான் வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த க்ளவுஸை நம்ம வந்து இப்படி கையில் போட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த க்ளவுஸை நம்ம அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் வேற ஏதாவதுக்கு நம்ம வீட்டில் ஏதாவது பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு செட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ரேரான ஒரு பொருளுக்கு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸை வந்து நம்ம கையில் போட்டுட்டு ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கைக்கு எதுவும் அடிப்படாது, சேஃப்டியாக வந்து நமக்கு ஹேண்ட் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம அடுத்ததாக ஒரு க்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சிலிக்கான் க்ளவுஸ் தான் இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் க்ளவுஸ் தான். நம்ம கைக்கு என்ன ஒரு ஹீட் ஆனாலும் அந்த க்ளவுஸ்க்கு எதுவுமே ஆகாது, நம்ம ஹேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் க்ளவுஸ் தான். ஸோ இது நாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சூடான ஒரு பொருளை நம்ம கிச்சன்லேருந்து இறக்கும் போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கையை வச்சு இறக்க முடியாது, ஏன்னா சூடு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸை நம்ம வந்து ஹேண்டில் இது பண்ணிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து இறக்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹீட்டான பொருள்களை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது இந்த க்ளவுஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் பண்ணதுனால அதாவது ஹீட் பட்டாலும் ஒருவருக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஸோ இதோட ரேட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ்க்கு இந்த 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 க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயில் ஃப்ரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரை, இது அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடாயில் நம்ம எண்ணெய் இது பண்ணிட்டு இப்போ ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுக்குள்ளே ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கான திங்ஸ் இதுக்குள்ளே போட்டு டேரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ளே இது வச்சிடலாம். ஸோ எண்ணெய்க்குள்ளே இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக அது வந்து ஃப்ரை ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 210, அதாவது 210 ரூபாய்க்கு இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒர்த்தான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைகளில் ஃப்ரை பண்ணுறதுக்கான நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே சொல்லுவோம். அதுவும் கிச்சன் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிளிப்பு. ஸோ இந்த கிளிப்பு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு மாவு பேக்கெட் வாங்குறோம்னா பாதி மாவை யூஸ் பண்ணிவிட்டு பாதி மாவை அப்படியே பேக்கெட்டில் வச்சுருவோம். ஸோ நமக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே கொட்டி சிந்திரும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் அதாவது இந்த கிளிப் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி லாக் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி கவரை நம்ம யூஸ் பண்ணி அதாவது டேரெக்டாக நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அதாவது நம்ம அந்த மாவுக்கு அது ஏதாவது கீழே சிந்தறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே சிந்தினாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாவு எங்கேயும் கீழே விழுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 18 பீசஸ் இருக்கும். ஸோ இதோட ரேட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பேக்கெட்டில் பின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரைஸ் பவுல். ஸோ இந்த பவுல் நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஏதாவது அரிசி எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரிசி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் கீழே போகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஹோல்ஸு. ஸோ இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா அதாவது டேரெக்டாக வாட்டர் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து அதாவது அரிசியை எல்லாமே க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரைஸ் பவுலோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செட்டு தான் பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இந்த ரைஸ் பவுல் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் பிளேட். ஸோ இந்த மிக்கி மவுஸ் பிளேட்ஸ் இப்போ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்காக. ஸோ கிட்ஸ் எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து போட்டு தரலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் பிளேட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களே ஏதாவது ஸ்நாக்ஸஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த பிளேட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பிளேட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் உங்களுக்கு வரும். ஸோ 4 பீசஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பிளாஸ்டிக்கெல்லாம் இல்லை.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியாகவே. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் கவர். ஸோ இந்த கவர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம வந்து மேலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே போட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பர்ஸ் மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மணி இந்த மாதிரி ஏதாவது இதில் போட்டு கூட இதில் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது மணி எல்லாமே எதில் வைக்கிறது யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ரேக் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில். ஸோ இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது டேரெக்டாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மணி இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம வைக்கிறோன்னா சின்ன சின்ன பொருள் ஏதாவது வைக்கிறோன்னா இந்த இதில் போட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே இது வந்து கிளாத். ஸோ இது எப்படி போடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளாத்தோட ரேட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு இந்த கிளாத் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடிஞ்சு. ஸோ அது 25 ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதை விட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வேணும், இந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதாவது ரொம்ப ப்ரைஸஸ் எல்லாமே லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லோ ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராடக்ட்டோட பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம NDT ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.